ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான்ஸ்டிக் பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு பூசணிக்காவை துருகி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு வறுபட்ட நெய்யிலேயே பூசணிக்காவை வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. மூடி 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். பூசணிக்காயிலேருந்து தண்ணி விட்டு வரும், அந்த தண்ணியிலே வேகட்டும். பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. பூசணிக்காய் அந்த கப்பால் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்ததும் நல்லா இலகி வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம நல்லா கிண்டிடலாம். ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். அல்வா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.